தோழர் என் பேர் புஷ்பராஜ். நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில டிராமா டிபார்ட்மெண்ட்ல மாஸ்டர் ஆஃப் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் படிச்சுட்டு வரேன். நான் தொடர்ச்சியா அம்பேத்கர் பெரியார் கொள்கையில நாடகத்திலயும், என் பாடலையும் என் யூடியூப் சேனல்ல நான் பேசிட்டு வரேன். புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம், நான் ஒரு ஒடுக்கப்பட்டவன், நான் அம்பேத்கர் பெரியார் கொள்கையில பேசுறேன், நாடகத்தில பேசுறேன், பாடல்ல பேசுறேன்ற ஒரே காரணத்துக்காக என் மேல இல்லாத பொல்லாத பழியெல்லாம் போட்டு, பொய் குற்றச்சாட்ட வச்சு, அடிக்கடி சஸ்பெண்ட் பண்ணி, கேட்டுக்கு வெளிய நிக்க வச்சு அவமானப்படுத்திட்டு வராங்க. இத கேட்க போனா, சாதி ரீதியான வார்த்தைகள பயன்படுத்துறாங்க. ஒரு சாதிய குறிப்பிட்டு பேசுற மாரி, "நீங்களே எதுக்கு படிக்க வரீங்க? நீங்களே இதுக்கு நாய் மாரி வெளில நிக்கிறீங்க. நீங்கலாம் அப்படின்ற மாரி ஒரு பொதுப்படையான பேச்சு பேசி ரொம்ப மன உளைச்சலாக்குறாங்க. இது எங்க ஆரம்பிக்குதுன்னா, 2024 மார்ச் மாசம் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில டிராமா டிபார்ட்மெண்ட் சார்பா தியேட்டர் டே ஃபெஸ்டிவல் நடக்குது. அவங்க வந்து அதுல நான் ஒரு நாடகம் பண்றேன். யுனிவர்சிட்டி பர்மிஷனோட, அவங்க ஃபண்டோட, விசிக்கு இன்விடேஷன் குடுத்து அவர் பர்மிஷனோட ஒரு நாடகம் நடத்துறேன். அந்த நாடகம் வந்து பெண் விடுதலை சம்மந்தப்பட்டது, சோமாயனம்னு. அந்த நாடகம் மாணவரால பெருசா பாராட்டப்படுது, ரொம்ப கொண்டாடப்படுது. அடுத்த நாள் அந்த நாடகத்தோட ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராம்ல பதியப்படுது. அத பார்த்து பிஜேபி சேர்ந்த மாணவர் அணி அந்த ஏபிவிபி, அதாவது பிஜேபி, ஏபிவிபி இவங்கலாம் சேர்ந்து, நான் வந்து மதத்த புண்படுத்திட்டேன். நான் இவங்கள புண்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துறாங்க. ஆதாரம் இல்லாம எந்த ஒரு அவங்ககிட்ட எந்த ப்ரூஃபும் இல்ல. ஏன்னா நாடகம் அந்த சார்ந்த நாடகமே கிடையாது. தொடர்ச்சியா போராட்டம் நடத்துறாங்க. இவங்க போராட்டம் பண்றாங்கன்ற ஒரே காரணத்துக்காக புதுச்சேரி பல்கலைக்கழக நிர்வாகம் என்ன சஸ்பெண்ட் பண்ணுது. காலவரையற்ற சஸ்பெண்ட் பண்றாங்க. இந்த சஸ்பென்ஷன் கிட்டத்தட்ட 8லிருந்து 10 மாசம் வரைக்கும் போயிட்டே இருக்கு. நான் போய் கேட்குறேன், மாணவர் போராட்டம் பண்றாங்க, கேள்வி கேட்குறாங்க, லெட்டர் குடுக்குறேன், எதுக்குமே மதிக்கல. அப்புறம் அந்த சஸ்பென்ஷன வந்து ஒரு லீகல் நோட்டீஸ் குடுத்து நான் வந்து பர்மிஷன் வாங்கி, 1 வருஷம் கழிச்சு இந்த கடைசி 4த் செமஸ்டர்ல நான் 2 எக்ஸாம் எழுதுறேன். 2 செமஸ்டர் எக்ஸாம் சேர்த்து எழுதுறேன். இன்னொரு செமஸ்டர் எக்ஸாம் வந்து நான் அடுத்த செமஸ்டர்ல படிக்கணும்னு சொல்லிட்டு ரிப்பீட் போடுறாங்க. அந்த ரிப்பீட் வந்து போன மே மாசம் வந்து நான் லெட்டர் குடுத்து, அது ஜூன் மாசத்துல கன்டின்யூ பண்றேன். அத கன்டின்யூ பண்ற 2, 3 நாள்லயே அங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டில அ ஒரு ஹாஸ்டல் மெஸ்ல ஒரு பிரச்சனை நடக்குது. வட மாநிலத்த சேர்ந்த ஸ்டூடண்ட்ட தென் மாநிலத்த சேர்ந்த மாணவர்கள் அடிச்சிடுறாங்க. அந்த அடிச்ச வழக்குல அதுல நான் இல்லவே இல்ல. அன்னைக்கு நான் மெஸ்ல இல்ல. நான் அந்த ஸ்பாட்லயே இல்ல. சிசிடிவி கேமரா இருக்குது. அன்னைக்கு அந்த நேரத்துல நான் அகாடமிக் செக்ஷன்ல இருந்து அதுக்கு சிசிடிவி கேமரா இருக்கு. அது முடிச்சு டீ கடைக்கு வந்து அந்த டீ கடையில சிசிடிவி கேமரா இருக்கு. முடிச்சு டிபார்ட்மெண்ட் போயிட்டு அன்னைக்கு சாயந்தரம் கவின் ஆணவ படுகொலைக்கு பெரியார் சின்ன இயக்கம் சார்பா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு போயிட்டோம். இப்படி எனக்கு சம்மந்தமே இல்லாத விஷயத்துல நான் தான் இந்த வட மாநிலத்த சேர்ந்த மாணவர அ அடிச்சதாகவும், அவர நான் கொலை மிரட்ட விட்டதாகவும், அவர நான் நேர்ல சந்திச்சது கூட கிடையாது. அவர் நேர்ல சந்திச்சு நான் பேசுனதே கிடையாது. அவருக்கு எனக்கு எந்த தொடர்பும் இல்ல. அவர் ஃபோன் நம்பர் இல்ல, சோசியல் மீடியால அவர் கூட நான் கான்டாக்ட் பண்ணல. எனக்கு அவருக்கு சம்மந்தமே கிடையாது. அவர நான் பார்த்ததே இல்ல. அவருக்கு தொடர்பே இல்ல. அவர நான் அடிச்சதா, நான் ஆள வச்சு மிரட்டுனதா, நான் நேரடியா அ கொலை மிரட்டல குடுத்ததா சொல்லி யுனிவர்சிட்டி மறுபடியும் என்ன சஸ்பெண்ட் பண்ணிடுச்சு. இது அவங்க என்ன காரணம் சொல்றாங்கன்னா, அதுக்கு முன்னாடி நாளு 2 தமிழ் மாணவர் அ இடையே ஒரு 6, 7 மாணவர்கள் இடையே வாக்குவாதம் நடந்துச்சு. அப்போ ஒரு மாணவர் என்ன கூப்பிட்டாரு. நான் போய் பார்த்துட்டு, எதுவும் சண்டை போடாதீங்க. அது எல்லாரும் தெரிஞ்சவன் தான். சண்டை போடாதீங்கன்னு சொல்லி கை குடுத்து அனுப்பிச்சாச்சு. அதோட நீட்சியா அடுத்த நாளு அந்த மாணவர் மத்தியில மறுபடியும் வாக்குவாதம் ஏற்படுது. மறுபடியும் என்ன அதே மாணவர் கூப்பிடுறாரு. அண்ணா கொஞ்சம் வாங்கன்றாரு. போறேன். அதே மாரி சமாதானப்படுத்தி நல்லா சிரிச்சுட்டு போறாங்க. அதுக்கான அங்க செக்யூரிட்டி இருந்தாங்க. அவங்க அது ஆதாரமா இருக்குது. நான் முடிச்சுட்டு போயிட்டேன். அந்த கூட்டத்துல இந்த வட மாநிலத்தவர் இருந்தாரு. அவரு அன்னைக்கு மதியம் சாப்பிட போன இடத்துல, இவங்க யாரோ அடிச்சிருக்காங்க. அடிச்சவருக்கு எனக்கு சம்மந்தமும் இல்ல. அவர்ட்ட நான் பேசுனதும் இல்ல. அது தெளிவா எல்லாமே எல்லா டீட்டெயிலும் இருக்கு. சிசிடிவி கேமரா இருக்கு. இப்படி அது கூட என்ன கனெக்ட் பண்ணி, நான் தான் அடிச்சேன். நான் தான் ஆள வச்சு மிரட்டினேன்னு பொய் புகாரா குடுத்துருந்தாங்க. பொய் கேஸ் போட்டு சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. தொடர்ச்சியா 4 மாசம் எந்த அளவு சஸ்பென்ஷன்னா, காலம் எதுவும் குறிப்பிடல. சஸ்பென்ஷன் கேட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னாங்க. நான் கேட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு கேட் வாசல்ல போய் நின்னா, ஹுமாயூன் ஒரு வாத்தியார் இருந்தாரு. அவரு சோமயானா பிரச்சனையிலே அவரு செக்யூரிட்டி இன்சார்ஜ் அவரு. அப்பவே போராட்டம் பண்றப்ப, கேள்வி கேட்கிறப்ப என்ன ரொம்ப கேவலமான வார்த்தைய பயன்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்தினாரு. அத நான் மறுபடியும் எக்ஸாம் எழுதிட்டேன். நான் உள்ள வந்துட்டு அந்த கால் பண்ணுச்சா என்னன்னு தெரியல. கேட்டுக்கு போய் நின்னா, செக்யூரிட்டி அங்க இருக்கிற செக்யூரிட்டி அன்னைக்கு எதுவும் தெரியாது. அவருக்கு தான் ஃபோன் பண்ணி குடுப்பாங்க. அவரு என்ன பேசுறாருன்னா, அப்புறம் நான் ஃபோன் பண்ணாலும் வாட்ஸ்அப் கால்ல அவரு என்ன சொல்லுவாருன்னா, நான் கேட்டு கிட்ட வந்து நின்னேன் இல்லையா 4 மாசத்துல போய் நின்னு, அவரு ஃபோன் பண்ணா, இல்ல அவரு எனக்கு ஃபோன் வந்தா என்ன சொல்லுவாருன்னா, தொடர்ச்சியா அடிக்கடி அவர் பயன்படுத்துற வார்த்தை ஃபோன்ல, அ "எதுக்குப்பா நாய் மாரி கேட்ல நிக்கிறேன்னு." அதுவும் நீங்கலாம் எதுக்கு வரீங்கன்னு கேட்பாரு. "நீங்கலாம் எதுக்குப்பா வரீங்க? எதுக்குப்பா நாய் மாரி நிக்கிறீங்க?" அப்புறம் நம்ம கேள்வி கேட்டா, "இல்ல இல்லப்பா நீ வராதப்பா எனக்கு எதுவும் தெரியாதுன்ட்டு" ஃபோன வச்சுட்டாரு. தொடர்ச்சியா வந்தா, "நாயி நீ எதுக்கு படிக்க வர? நீ எதுக்கு இங்க நிக்கிற? எதுக்குப்பா தொல்ல குடுக்குற? ஏன்பா நாய் மாரி நிக்கிறீங்கன்னு?" ஹுமாயூன்றவரு ஃபோன்ல அது வாட்ஸ்அப் கால் தான் வருவாரு. நேரடியா வந்து பார்த்து பேச மாட்டாரு. கேட்டுக்கு வந்தெல்லாம் பேச மாட்டாரு. ஃபோன்ல பேசுவாரு. அப்படியே தொடர்ச்சியா அவமானப்படுத்தி அனுப்பிச்சாங்க. தொடர்ச்சியா பெரியார் சிறுநாள் இயக்க சார்பா, தொடர்ச்சியா நம்ம தோழர் சார்பா போராட்டம் நடந்துச்சு. போராட்டத்தோட விளைவா, இந்த போராட்டத்துல நான் இந்த மாரி நுழையணும், யுனிவர்சிட்டிக்குள்ள போணும், நான் படிக்கணும்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்துனாங்க. அதுக்கு இன்ஸ்பெக்டர் வந்து என்ன உள்ள கூட்டிட்டு போறாரு. என்ன நடந்துச்சு, சஸ்பென்ஷன் கேன்சல் பண்ணுங்கன்னு. அப்ப பிரக்டோரியல் போர்டு ஹெட் ஒருத்தரு.
அவர் பேர் சேவகன். அவர் தான் வந்து இந்த விசாரணை நடத்தி சப்மிஷன் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவரை பார்க்க கூட்டு போறாங்க. இன்ஸ்பெக்டர் கூட இருக்காரு. அப்போ டெப்யூட்டி ரெஜிஸ்ட்ராரும் வராரு. வரப்போ இன்ஸ்பெக்டர் வந்து அவருக்கு தெரியுது எந்த தப்பும் என் மேலே இல்லைன்னு. அவர் சொல்றாரு, இந்த மாதிரி பையன் படிக்கணும், 17ஆம் தேதி எக்ஸாம் வருது, நீங்கள் வந்து இது மாதிரி ஒரு மாணவனோட படிப்புக்கு எடுக்குதுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் கேட்குறேன். நானும் எடுத்து சொல்கிறேன், சார் எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, அந்த பாதிக்கப்பட்ட நபர் எனக்கு யாருன்னே தெரியாது, இந்த வாழ்க்கைக்கு எனக்கு சம்மந்தம் இல்லை, சம்மந்தம் இல்லாமல் என்னை சஸ்பெண்ட் பண்ணி நான் சொல்கிறேன். இன்ஸ்பெக்டர் எடுத்து சொல்கிறார், எக்ஸாம் வருது படிக்க விடுங்க. அப்போ சேவகன் சொல்கிறாரு, இதுக்கு மேலே நீங்களாம் படித்து என்ன பண்ண போறீங்க கேட்குறாரு. இன்ஸ்பெக்டர் இருக்காரு. அவர் இன்ஸ்பெக்டர்ன்ற மரியாதையை அவர் கொடுக்கல. அவரை போய் இங்கே பாரு அங்கே பாரு இன்ஸ்பெக்டர் ஆளை கழிக்கிறாங்க. இங்கே போனால் சரியான ரெஸ்பான்ஸே இல்லை. இன்ஸ்பெக்டர் இருக்காரு, பக்கத்தில் இருக்காரு. இதுக்கு மேலே நீ படித்து என்ன பண்ண போறேன்னு கேட்குறேன். நான் கேட்குறேன், என்ன சார் இதுக்கு மேலே படிக்கக்கூடாது, நாங்களாம் படிக்கக்கூடாதுன்னு. இல்லை, எக்ஸாம் வந்து போச்சு, இதுக்கு மேலே நீ உள்ளே வந்து என்ன பண்ண போறேன்றாங்க. அவங்க என்ன பிரச்சனை அதுக்கான பதில் அப்போ சொல்ல. அப்போ வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வந்துட்டாரு. அந்த போராட்டம் பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறாங்க. ஒரு 17 பேர் கொண்ட குழு சேவகன் தலைமையில் 11ஆம் தேதி 11/11/2025 ஒரு இன்வெஸ்டிகேஷன் வைக்கிறாங்க. என்கொயரி கமிட்டி நடக்குது. 17 பேர் இருக்காங்க. அதில் எல்லாருமே கலந்துருக்காங்க. அதில் முக்கியமாக பிஜேபியை சேர்ந்த ரிட்டையர்டு ஐஜி சந்திரன் இருக்கார். அவர் அந்த இடத்துல வந்து அவர் என்ன விசாரிக்கிறாரு. விசாரணையில் நான் சொல்கிறேன், இந்த மாதிரி எனக்கு அவருக்கு சம்மந்தம் இல்லை, கேள்வி கேட்குறாங்க. அங்கே இருக்கிற ஓஎஸ்டி என்ன கேள்வி கேட்டால், நீங்கள் மிரட்டினதா சொல்கிறீங்களேன்னாரு. இல்லை, நான் அவர் நேரில் பார்த்ததில்லை, நேருக்கு நேர் பேசுனதில்லை. இல்லை, அன்றைக்கி அந்த கூட்டத்தில் வருந்தார். இல்லை, அப்படியே அவர் கூட்டத்தில் இருந்தால் அவரை பார்த்து நான் பேசவே இல்லை. நான் பேசுனதுலாம் நான் தமிழ் பசங்கிட்ட தான் பேசினேன். அவரை நான் மிரட்டல, அவரை பார்க்கல, அவர் ஃபோன் நம்பர் இல்லை, அவரை நான் சந்திச்சதில்லை. ஸ்பெஷல் எல்லாத்தையும் நான் எடுத்து சொல்கிறேன். அன்றைக்கி நான் இங்கே இருந்தேன், சிசிடிவி கேமரா இருக்குது, அங்கே இருந்து எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். அதெல்லாம் சொன்ன உடனே அவங்களுக்கு வந்து வேறு எதுவும் கேள்வி கேட்க இல்லாமல் அவங்க மறுபடியும் சாதி ரீதியான தாக்குதல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதில் ஒரு வடமாநிலத்தை சேர்ந்த ஒரு வாத்தியார் இருக்கார். அவர் பேர் வந்து சூரஜ்குமார் சின்ஹா. அவர் என்ன கேட்குறாருன்னா, நீங்கள் தமிழில் பேசுனீங்கன்றீங்களே, அதை அவர்கிட்ட யாராவது தப்பாக ட்ரான்ஸ்லேட் பண்ணிடலாம்ல. அவர் சொல்கிறார், ஆமாங்க நான் பேசுனது தமிழ், ஒருவேளை யாராவது என் மேலே காழ்ப்புணர்ச்சி சாதி வெறி பிடிச்ச யாராவது இருக்கிறாங்க, இல்லை என் மேலே காழ்ப்புணர்ச்சியில் இருக்கிறாங்க, யாராவது அவர்கிட்ட மாற்றி சொல்லியிருக்கலாம், என் மேலே இருக்கிற வெறுப்பில் மாற்றி சொல்லிக்கலாம், ஏதாவது சேர் கூட சொல்லியிருக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு அவர் சூரஜ்குமார் சின்ஹா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஹிந்தி கற்றுக்க ட்ரை பண்ணல அப்படின்றார். நான் ஏன் கற்றுக்கணும், நான் கற்றுக்க மாட்டேன்றார். நீங்கள் வாழ்க்கையில் என்ன ஆக போகிறீங்கன்னு. நான் டைரக்டர் ஆக போகிறேன், நான் படம் பண்ண போகிறேன், இல்லை நாடகம் ஏற்க போகிறேன் அப்படி சொல்கிறேன். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பெரிய ஹீரோ யாருன்றார். நான் கேட்குறேன், அந்த கேள்விக்கு இந்த வாழ்க்கைக்கு என்ன சார் சம்பந்தம்? இல்லை சொல்லுங்கள் ரஜினினர். அவருக்கு ஹிந்தி தெரியுமான்னு என்கிட்ட கேட்டார். என்கிட்ட ஏன் சார் கேட்குறீங்க, எனக்கு தெரியும், அவர்கிட்ட கேட்டுங்க. இந்த வாழ்க்கைக்கு இந்த கேள்விக்கு சம்மந்தம் இருக்கா? ஹிந்தி தெரியாமல் நீ எப்படி பெரியலாங்க? ஹிந்தியில் நீ கற்றுக்கணும், ஹிந்தி தெரியலன்னா இந்தியாவில் எதுக்கு இருக்கிறீங்க அப்படின்றது. அதுக்கப்புறம் சம்மந்தமே இல்லாமல் மும்பையில் தாஜ் அட்டாக் தெரியுமா உங்களுக்கு, குண்டு வெடிப்பு தெரியுமான்னு கேட்குறேன். இதெல்லாம் இங்கிலீஷில் கேட்குறாங்க. நான் சொல்கிறேன், தெரியும் சார், அதுக்கு பின்னாடி யார் இருக்குதுன்னு. சொல்லுங்கள் சார், நீங்கள் சொல்லுங்கள், என்ன சொல்லுறீங்க, எதுக்கு சார் இந்த கேள்வி கேட்குறீங்க, ஏன் சார் என்ன போய் மும்பை கூட கனெக்ட் பண்ணுறீங்க, அந்த குண்டு வெடிப்புக்கு எனக்கு என்ன சம்மந்தம், இப்போ எதுக்கு அதெல்லாம் பேசுகிறீங்க, அதுக்கு பின்னாடி இருக்குது பாகிஸ்தான், இப்போ எதுக்கு சார் இதை சொல்கிறீங்க, இந்த வாழ்க்கைக்கும் இந்த பிரச்சனைக்கும் நான் வந்ததுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா, அதுக்கு பின்னாடி இது பாகிஸ்தான், அதைத்தான் நானும் சொல்கிறேன், உனக்கு பின்னாடி பாகிஸ்தான் தான் இருக்குது. எனக்கு நான் கேட்குறேன், அப்படியே அந்த இடத்துல சத்தம் போட்டு கேட்குறேன், என்னை எப்படி நீங்கள் பாகிஸ்தான் சொல்லலாம், என்ன இங்கே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதுக்கப்புறம் நான் இந்தியன், நீங்கள் பாகிஸ்தான்காரன் சொல்கிறீங்க, அப்படி சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எனக்கு மன உளைச்சலாகுது, நான் இந்தியன், நான் தமிழன், நான் ஒரு ஒடுக்கப்பட்டவன், நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல. அப்போ பிஜேபியை சேர்ந்த ரிட்டையர்டு ஐஜி அவர் சந்திரன் என்ன சொல்கிறாரு, அப்பா எஸ்சி அப்படிலாம் சொல்லாதப்பா, ஒடுக்கப்பட்டோம் எஸ்சிலாம் நீ சொல்லாத, எனக்கு வந்து கடுப்பாகுது, எனக்கு டென்ஷன் ஆகுது, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, நீங்கள் எதுக்கு இப்போ அதெல்லாம் சொல்கிறீங்க, இப்போ எதுக்கு அது கேட்டாங்க. சார் அவர் என்ன பாகிஸ்தான்றாரு, நான் இந்தியன், நான் தமிழ், நான் ஷெட்யூல் காஸ்ட் நான் சொல்லுவேன் அப்படின்னு. அதான் எனக்கு சொல்லாதப்பா, பிடிக்காதுப்பா, நீங்களாம் தாதாப்பான்றது. சார் நான் தாதாவா அப்படின்னு, நீங்களாம் தாதாப்பா, நீங்கள் அதுதான்ப்பா படிக்கிறீங்க, நீங்களாம் தாதா, இதான் உங்கள் வேலைன்றது. இங்கே ஒருத்தர் பக்கத்தில் இருந்த சார் ஒன்று நம்ம மேலே இப்படி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே, தமிழ் பசங்களே நீங்கள் மிரட்டினதா சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களே, அவரோட சார் அந்த ஹுமாயூன் சொல்கிறார் மறுபடியும், அவர் பொய்யா ஒரு குற்றச்சாட்டை எடுத்து எழுதி பசங்களை மிரட்டி வாங்கி வந்துட்டு அவர் என்கிட்ட இப்படி சொல்கிறாரு கேட்டேன். அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன், என் மேலே குற்றச்சாட்டு சொன்னாங்களே சார், என்னோட மோட்டிவ் என்ன, நான் எந்த மோட்டிவில் அதை பண்ணியிருப்பேன், இந்த வடக்கு மாநிலத்தில் இதுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனை இருக்கா, அவர் நான் பார்த்துருக்கேன், ஏதோ ஒரு பகை இருக்கா அப்படின்னு நான் கேட்குறப்ப, உன் மோட்டிவ் நீங்களாம் தாதாப்பா, நீங்கள் எல்லாரும் தாதா, நீங்களாம் எதுக்கு படிக்க வரீங்க, நீங்கள் தாதா சண்டை போட்டு தான் வரீங்க, நீங்கள் தாதா அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியாக தாதான்னு பிஜேபியை சேர்ந்த ரிட்டையர் ஆகி சந்திரன் சொல்லிட்டே இருக்காரு. எனக்கு ரொம்ப மன உளைச்சலா, சார் நான் படிக்க வந்திருக்கேன், நீங்கள் எப்படி என்ன தாதான்னு சொல்லலாம், இதெல்லாம் நியாயமா இது அப்படின்னு நான் கேட்குறேன். இந்த பிரச்சனைக்கு என்ன தாதான்னு சொல்கிறது என்ன இருக்குது, இதுக்கு முன்னாடி யாராவது மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்களா, எதாவது இருக்கா அப்படிலாம் இல்லையே, என்ன எப்படி நீங்கள் தாதான்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட ஆரம்பிக்கிறேன். நீங்களாம் தாதா தான்பானா அப்படி அவனே எல்லாரும் சார் அப்படி சொல்லாதீங்க கூட்டம் சொன்னேன். இல்லை அப்புறம் தாதானா இது இதுன்னு சொல்லி மழப்பது ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. நீங்களாம் எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல.
இந்த இடத்துல தாதான்னு ஏன் சொல்லணும்னு தெரியல. எதுக்கு அந்த இன்வெஸ்டிகேஷன்ல இந்த வட மாநிலத்தை சேர்ந்தவர் என்ன ஹிந்தி கற்றுக்க சொல்கிறாருன்னு தெரியல. ஹிந்தி கற்றுக்கலாம் இந்தியாவில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றாரு. நீ வந்து பாகிஸ்தான் பின்னாடி இருக்குன்ற, நீ பாகிஸ்தானை சேர்ந்தவன்றாரு. இதெல்லாம் இப்படி போயிருக்கிறப்ப அந்த அந்த ப்ரெக்டோரியல் போர்டோட ஹெட் சேவுக்கு வந்து என்கிட்ட கேட்குறது, யார் தான்ப்பா உங்களுக்கு இந்த மாதிரி வழக்கு கொடுத்துருப்பா, உன் பேர் எப்படி வந்ததுன்னு ஒரு கேள்வி கேட்டு நான் சொன்னேன், இதுக்கு பின்னாடி இதெல்லாம் செஞ்சது விஜயகுமார்னு ஒரு அட்வொகேட் இருக்காரு. அவரை நான் சந்திக்கிறப்ப அவர் தான் இந்த அட்வொகேட் இருக்கு. அன்னைக்கு வந்து அவர் உள்ள வந்து இந்த விஷயத்தில் அவர் ஒரு சாதி வெறி பிடிச்சவர், என் மேலே சாதி வெறி நேரடியாக காமிச்சு வருவார். அவர் தான் இந்த என் மேலே பொய் வழக்கு கொடுத்து அந்த பையன் பின்னாடி வந்து இதை இயக்கி இந்த பையனை என் மேலே போட்டதும் அவரும் இந்த ஹுமாயூன் சாரும் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் இதை பண்ணாங்க சார். நான் அப்படி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறேன். நான் விசாரிச்சதில் அவர் தான். ஏன்னா அந்த விஜயகுமாரை நேரில் சந்திக்கிறேன். அப்போ மோகன் என் கூட இருக்குது. அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் சார் இந்த மாதிரி வந்து நீங்கள் பொய் வழக்கு என் மேலே போகிறீங்க, இது நியாயமான? அவர்கிட்ட ரோட்டில் பார்த்து யதார்த்தமாக கேட்குறேன், நீங்கள் ஏன் முன்னாடி மாறு நிமித்தின்னு போகிற எலெக்ஷனில், நீங்கள்லாம் மாறு நிமித்தலாமா? அப்படி தான் கொடுப்பேன், உன்னால் முடிஞ்சதை பார்த்துக்கன்னு சொல்கிறாரு. இதுக்கு ஆதாரம் மோகன் தோழன் கூட இருக்காரு, நேரடியாக நேரில் பார்த்து பேசுறது நடக்குது. நான் இதை வந்து அந்த அந்த இன்வெஸ்டிகேஷனில் சொல்கிறேன், சார் அவர் தான் சார், அவர் தான் இப்படி கொடுத்துருக்க கூடும், நீங்கள் அதை விசாரிங்க. நான் அவர் தான் பண்ணேன்னு நான் சொல்லணும், நான் என் சைடில் நியாயத்தை சொல்கிறேன். அதுக்கு ப்ரெக்டோரியல் போர்டு ஹெட்டு, அங்கே இருக்கிற ப்ரொஃபஸரு, அவர் தான் அந்த குழுவோட தலைவர். அவர் என்கிட்ட சொல்கிற வார்த்தை இதுதான், நீ போய் விஜயகுமார் அடிந்து. நான் கேட்குறேன், சார் இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? இல்லை நீ போய் விஜயகுமார் அடி ஆகணும் அப்படின்ட்டு. நான் சொல்லுவேன், சார் என்ன ஏன் சார் தூண்டி விடுறீங்க? நீங்கள் இது ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு, நான் அப்படிலாம் இல்லை, நான் ஒரு சண்டை போட வரல, நான் படிக்க வந்திருக்கேன். இங்கே என்ன ஒருத்தர் என்ன பாகிஸ்தான்றாரு, அவர் என்ன தாதான்றார், நீங்களாம் தாதா, நீங்களாம் படிக்க வரீங்க, எஸ்சின்லாம் சொல்லாத, எனக்கு அசிங்கமாக இருக்குது, அருவருப்பாக இருக்குன்றாரு. இப்படி ஒரு கொடுமை பேசிக்கிறீங்க, நீங்கள் ஒருத்தர் அடின்றீங்க, இது என்ன இது இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னு நான் கேட்குறப்ப, இல்லை நீ போய் அடி, மறுபடியும் அடி. நான் சொன்னேன், இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அப்படியே பேசினே இருக்கும், அந்த கூட்டம் கலைஞ்சு போச்சு. தொடர்ச்சியாக இவங்க வந்து நீங்களாம் எதுக்கு படிக்கிறீங்க, நீங்களாம் நாய், நீங்களாம் வெளியே நிற்காது, நீ எல்லாம் தாதா, நீ பாகிஸ்தான்காரன், நான் அம்பேத்கர் பெரியார் கொள்கையை பேசுகிறேன், நான் ஒடுக்கப்பட்டோன்ற ஒரே காரணத்துக்காக அந்த சம்பவத்தை விட்டுட்டு தேவையில்லாத கேள்வி ஃபுல்லாகிட்டு தான் 17 பேரும் கேள்வி கேட்டுருக்காங்க தொடர்ச்சியாக. நான் எல்லாருக்கும் பதில் சொல்கிறேன், அது இது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு, அவங்க ரெக்கார்ட் பண்ணுது. இப்போ நான் போய் சொல்லலை, இதை நான் ஒரு வேளை இது போய் புகாராக இல்லையா, அந்த ரெக்கார்டட் வீடியோ எடுத்து கொடுத்தாங்கன்னா தெரிஞ்சிடும் அவங்க அதெல்லாம் கேட்டுருக்காங்களா, அவங்க பாகிஸ்தான்னு சொல்லியிருக்காரா, இவர் அடின்னு சொல்லியிருக்காரா, இவர் என்ன தாதான்னு சொல்லியிருக்காரா, எஸ்சின்னு சொல்லாத எனக்கு பிடிக்கலன்னு சொல்லியிருக்காரு, எனக்கு அருவருப்பாருன்னு சொல்லியிருக்காரு, அந்த வீடியோ தெரிஞ்சிடும். இப்படி எல்லாம் தொடர்ச்சியாக கேள்வி கேட்குறப்ப சம்மந்தமெல்லாம் கேள்வி கேட்டு அப்படியே எழுச்சி போட்டாங்க. திரும்ப எனக்கு ஒரு பதில் சொல்ல, சரி என்னைக்கு நான் திரும்ப வரணும், நான் உள்ளே வரலாமா வேணாமா அப்படின்னு கேட்குறப்ப எதுவும் பதில் சொல்லாமல் எந்திரிச்சு போயின்னுட்டேன். தொடர்ச்சியாக நான் அம்பேத்கர் பெரியார் கொள்கையை பேசுகிறேன், என் நாடகத்தில், என் பாடலில், நான் யூடியூப் சேனலில் பேசுகிறேன், நான் தொடர்ச்சியாக சாதி ஒழிப்பு பேசிகிட்டு இருக்கேன். அப்படின்ற காரணத்தினாலே நான் ஒரு ஒடுக்கப்பட்ட நான் படிக்க வந்துட்டேன், மாணவர் மத்தியில் ஒரு நல்ல பேர் இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக என்னை கல்லூரி விட்டு தூக்கி போடணும், இனிமேல் நான் வரக்கூடாது, இனிமேல் ஒடுக்கப்பட்ட மாணவனோ இல்லை தமிழ் மாணவனோ இல்லை ஊரை சேர்ந்த யாரும் வரக்கூடாது, இப்படி யாரும் அம்பேத்கர் பெரியார் கொள்கையை பேசிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி அந்த புதிய பல்கலைக்கழக நிர்வாகம் இதை பண்ணுது. இதுக்கு உதாரணமாக ஒரு ப்ரெக்டோரியல் போர்டில் ரிட்டையர் ஐஜின்ற பேரில் ஒரு பிஜேபியை சேர்ந்தவர் உள்ளே இருக்கிறார். அவர் பிஜேபியை சேர்ந்தவர், அவர் என்ன விசாரிக்கிறார். அவர் விசாரிக்கிறப்ப நீ எஸ்சிலாம் சொல்லாதப்பா, எனக்கு அசிங்கமாக இருக்குது, அதெல்லாம் என்கிட்ட சொல்லாதப்பா, நீங்கள்லாம் தாதான்னு சொல்லி குறிப்பிடுறாரு. ஒரு ப்ரெக்டோரியல் போர்டில் ஒரு பிஜேபியை சேர்ந்தவர் எப்படி இருக்கலாம்? ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு மாணவர் படிக்கிறதுக்கு அவர் எப்படி இருக்கலாம்? அவரை வச்சுக்கிட்டு என் மேலே ஆதாரமே இல்லை. நான் இந்த ஆதாரத்தை நான் எங்கே சொல்லுவேன், அந்த பாதிக்கப்பட்ட மாணவர் நான் குறிப்பிட்றேன், சார் அவருக்கு அடிபட்டிருக்கு, நான் வருத்தப்படுறேன், அவருக்கு நடந்து யாருக்கும் நடக்காது. ஒருவேளை அவர் ஒரு வட மாநிலத்தை சேர்ந்தவர், அவருக்கு மொழி தெரியாது, அவர்கிட்ட சொல்லி நம்ப வச்சிருந்தாலுமே நான் இப்போ சொல்கிறேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை, அவர்கிட்ட நான் பதிவும் பண்ணுறேன். அவருனால நான் எந்தனாலும் வன்முறை ஆதரிக்கல, அவருக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, அவர் நேரில் சந்திச்சு பேசுனதில்லை, அவர் ஃபோன் நம்பர் என்கிட்ட இல்லை, சோஷியல் மீடியாவில் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக பேசுறதில்லை, எனக்கு அவருக்கு எந்த தொடர்புமே இல்லை. இதில் பொய்யா எனக்கு வாண்டடாக உள்ள நுழைச்சிருக்காங்கன்னு நான் எடுத்து சொல்கிறேன். அவங்க அதெல்லாம் காதல் வாங்காமல், நீங்கள்லாம் ரவுடி, நீங்கள்லாம் தாதா, பிஜேபியை சேர்ந்த ரிட்டையர்ட் ஆகி சேர்ந்தவர் ரொம்ப கடுமையாக பேசுகிறாரு. அவர் பேச நான் கேட்குறேன், அவர் மறுபடியும் சொல்கிறார், நீங்கள் வந்து இனவெறி பிடிச்சவங்க, நீங்கள் இனவெறி பிடிச்சவங்க, இனவெறி பிடிச்சி தான் நீங்கள் அவரை அடிச்சிருக்கீங்கன்னு சொல்கிறேன். சார் நான் அடிக்கலை, அடித்ததுக்கான ஆதாரம் இல்லை, என்னையும் சார் அப்படி சொல்கிறீங்க, நான் இது அப்படியே அதெல்லாம் வீடியோ ரெக்கார்ட் ஆகிருக்கு, நான் சொல்கிறதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்கு, என்னையும் சார் அப்படி சொல்கிறீங்க, நான் அடிக்கலை, என்னையா அந்த இடத்துல நிற்க வைக்கிறீங்க, என்னை குறிப்பிட்டு ஏன் சொல்கிறீங்க, என்னையா டார்கெட் பண்ணுறீங்க, என்னையா கார்னர் பண்ணுறீங்க, என் மேலே என் கமெண்ட் பாஸ் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் இனவெறி பிடிச்சவங்க சொல்கிறீங்களா, ஏன் இப்படி சொல்கிறீங்க, இல்லை நீங்களாம் தாதா, நீங்களாம் அதுக்கு தான் நீங்கள் படிக்க வரீங்க, நீங்களாம் எதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரியான கமெண்ட் பாஸ் பண்ணாங்க, கேள்வி கேட்குறேன். இதனால் எனக்கு ரொம்ப மன உளைச்சல் ஆகிடுச்சு. இது என்ன தருதுன்னா, நாளை பின்ன படிக்கவே கூடாது, எதுக்கு படிக்கணும், ரோஹித் வெமுலா மாதிரி ஒரு ஆள், இப்போ ரோஹித் வெமுலாவுக்கு என்ன ப்ரெஷர் கொடுத்து அவர் அந்த முடிவு எடுத்தாரோ அந்த முடிவுக்கு என்னை தள்ள பார்க்குறேன்.
என்னால் எதுவும் என்னோட நியாயத்தை சொல்ல முடியல. நியாயத்தை சொன்னா நியாயத்தை கேட்காம என் மேல ஒரு சாதி ரீதியான தாக்குதல் குடுக்குறாங்க. இவங்களுக்கு இன்னும் ரோஹித் வேமுலா பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில உருவாயிடணும். நான் ஏதாவது பண்ணிக்கணும். நான் இவங்களோட அடக்குமுறையில பயந்து ஓடிடணும், இல்ல ஏதாவது பண்ணிடணும். இனிமே எந்த மாணவனும், தமிழ் மாணவனோ, ஒடுக்கப்பட்ட மாணவனோ, புதுச்சேரி சேர்ந்த மாணவனோ யாரும் படிக்க வரக்கூடாது. அம்பேத்கர் பெரியார் கொள்கையை பேசுறவன் படிக்கவே கூடாதுன்ற வேலைய தான் யூனிவர்சிட்டி தொடர்ச்சியா பாக்குது. எனக்கு மன உளைச்சல் ஆகுது. இதனால அடுத்து தொடர்ச்சியா என்னால படிக்கவும் முடியல. என்னோட ஃப்யூச்சர்ல நான் ஒரு இயக்குனரா ஆகணும், நான் ஒரு நல்ல பாடல் ஆசிரியர் ஆகணும், நான் ரேப்பர் ஆகணும். இப்படி சில விஷயம்லாம் நான் வந்து தொடர்ச்சியா நான் ட்ரை பண்ணுகிறேன். அது என்னால பண்ண முடியாம போகுது. மன நிம்மதி இல்ல, தூங்க முடியல. ரொம்ப மன உளைச்சல் இருக்கும். இன்னமும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில சாதி வெறிய காமிச்சுன்னுருக்காங்க. அ இது தொடர்பா ஏதாவது நீதி கிடைச்சா நல்லா இருக்கும்னு நான் அவ்வளோதான். இதான் நடந்தது. நான் சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரம் இருக்குது. நான் பேசுனது எல்லாமே வீடியோல ரெக்கார்ட் ஆயிருக்கு. அந்த இன்வெஸ்டிகேஷன் கமிட்டி, என்கொயரி கமிட்டி அத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. நியாயம் கிடைச்சா நல்லா இருக்கும்.